Daily. Taste the Daily. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் கடிதம் எழுதி வைத்துவிட்டு சத்துணவு அமைப்பாளர் தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நடுப்பேட்டையைச் சேர்ந்த பாரிஜாதம் என்பவர் நெல்லூர்பேட்டையில் உள்ள தனியார் நிதியுதவி பள்ளியில் சத்துணவு அமைப்பாளராக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் அவரை வேறு பள்ளிக்கு மாற்றியதால் மனமுடைந்து வீட்டில் கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அந்த கடிதத்தில் தனது மரணத்திற்கு பிடிஓ மேனேஜர் சுந்தரேசன் உள்ளிட்ட 5 பேர் காரணம் என குறிப்பிட்டுள்ளார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அதிகாரிகளின் டார்ச்சரால் ஊழியர்களின் தற்கொலை அதிகரித்து வருவது பொதுமக்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. திருச்சி மாவட்டம் துறையூரில் பிரசன்ன வெங்கடாஜலபதி கோவிலின் திருத்தேருக்கு பாதுகாப்பான அமைப்பை ஏற்படுத்திட பக்தர்கள் கோரிக்கை விடுத்தனர். கோயிலில் ஆண்டுதோறும் திருத்தேர் பவனி விமரிசையாக நடைபெறும். இந்நிலையில் ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே இயக்கப்படும் இந்த திருத்தேர் திறந்த வெளியில் பாதுகாப்பின்றி நிறுத்தப்படுவதால் அதன் நிலைத்தன்மை பாதிக்கப்படுகிறது. எனவே திருத்தேருக்கு பாதுகாப்பான அமைப்பை ஏற்படுத்திட கோரிக்கை எழுந்துள்ளது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே கோவில் சொத்துக்களை அபகரித்த நபரையே அறங்காவலராக நியமிக்க எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. குறிச்சி கிராமத்தில் உள்ள விஸ்வநாத சுவாமி திருக்கோவிலுக்கு அதே பகுதியைச் சேர்ந்த ராமலிங்கசாமி என்பவரை அறங்காவலராக நியமிக்க உள்ளதாக தெரிகிறது. ராமலிங்கசாமி ஏற்கனவே கோவில் சொத்துக்களை அபகரித்து வைத்துள்ளதாகவும் அதனை பறிமுதல் செய்வதுடன் அவரை அறங்காவலராக்கும் முடிவை ரத்து செய்யும்படியும் அப்பகுதி மக்கள் வட்டாட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். ஸ்டாலின் ஆட்சியில் அரசு நிர்வாகிகளின் துணையுடன் கோவில் சொத்துக்கள் அபகரிக்கப்படும் சம்பவம் அதிகரித்துள்ளதாகவும் தகுதியில்லாதவர்கள் கோவில் அறங்காவலராக நியமிக்கப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நாகை மீன்பிடி துறைமுகத்தில் அதிகாலை முதலே மீன்களை வாங்க வியாபாரிகளும் பொதுமக்களும் குவிந்தனர். ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மீன்களின் விற்பனை களை கட்டியது. மீன்களின் விலை சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் விலையை பொருட்படுத்தாமல் வியாபாரிகளும் பொதுமக்களும் மீன்களை வாங்கிச் சென்றனர். 1 கிலோ வஞ்சிரம் 1000 ரூபாய்க்கும் பாறை 400 ரூபாய்க்கும் விற்பனையானது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் 32ஆம் ஆண்டு மொகரம் பண்டிகை கொண்டாடப்பட்டது. செங்கம், போளூர், குப்பநத்தம் மும்முனை சந்திப்பில் அனைத்து பள்ளிவாசல் நிர்வாகிகள் சார்பில் மொகரத்தை முன்னிட்டு ஏராளமான இஸ்லாமியர்கள் வீதிகளில் தீப்பந்தம் சுற்றினர். அதிகாலையில் பள்ளிவாசலில் சிறப்பு தொழுகை செய்து மில்லத் நகர் பள்ளிவாசல் அருகே இஸ்லாமிய ஆண்கள் தீ மிதித்து வேண்டுதலை நிறைவேற்றினர். தஞ்சையில் கட்டளைமேட்டு வாய்க்காலில் தண்ணீர் திறக்க வலியுறுத்தி விவசாயிகள் மற்றும் கிராம மக்கள் பாளையப்பட்டி ஏரியில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்டம் மாயனூரில் இருந்து கட்டளைமேட்டு வாய்க்கால் மற்றும் உய்யக்கொண்டான் கால்வாய் பிரிந்து தஞ்சை மாவட்டம் செங்கிப்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளின் குடிநீர் ஆதாரமாகவும் விளைநிலங்களுக்கு நீர் ஆதாரமாகவும் இருந்து வருகிறது. இந்நிலையில் கொள்ளிடத்தில் திறக்கப்படும் உபரி நீர் வீணாக கடலில் கலந்து வரும் நிலையில் கட்டளைமேட்டு வாய்க்காலில் தண்ணீர் திறக்க வலியுறுத்தி பாளையப்பட்டி ஏரியில் இறங்கி விவசாயிகள் மற்றும் கிராம மக்கள் விடியா ஸ்டாலின் அரசை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர்.